இன்னைக்கு உங்களோட எஞ்சின வாழ்நாளை பத்தி பேச போறோம். இது நாளை அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் பத்தினது. தேவன் உங்களுக்காக திட்டமிட்டிருக்கிற எதிர்காலத்தை நம்ம தவறான அணுகுமுறையோட அணுகக்கூடாது. நீங்க சிக்கிக்கிட்டு தான் உணரலாம், ஆனா நீங்க அப்படி உணர வேண்டியதில்லை. ஒருவேளை நீங்க சோர்வா இருக்கலாம், அதை சரி செய்ய வேண்டிய நேரம் தான் இது. நீங்க நிச்சயமற்றவரா உணர்ந்தீங்கன்னா நீங்க மன தெளிவை கண்டிப்பா பெறலாம். வரப்போறது என்னன்னு தெரியாம இருக்கலாம், ஆனா தேவன் அறிவாரு. நாளைய தினம் வரும்போது அவர் உங்களுக்காக காத்திருப்பாரு. அதனால அதுல நுழைஞ்சு உங்க வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னத்தையும் அவரோட நோக்கத்தையும் கண்டறியுங்க. இன்னிலிருந்து இந்த நேரத்திலிருந்து நாம முன்னேற வேண்டிய காலத்துக்குள்ள நுழைகிறோம். நாம் நம்முடைய சூழலுக்கு மேலாக உயர்ந்து நமது அச்சங்களை வென்று பெரிய காரியங்களை செய்ய முனைந்து நமது பிறப்புரிமையை மீட்டெடுத்து அவருடைய வல்லமையை பிரகடனப்படுத்தி தேவனுடைய வாக்குறுதிகளை சுதந்திரித்து முன்னேறும் காலத்தில் வந்திருக்கிறோம். தேவன் நமக்காக பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். இது நிறுவுவதற்கான நேரம் அல்ல, முன்னேறுவதற்கான நேரம். டாக்டர் ஜெரேமியாவின் முன்னேறு என்ற புதிய தொடரில் இன்று இணைந்ததற்கு நன்றி. இப்போது ஷீலா வால்ஷுடன் டாக்டர் ஜெரேமியாவின் வல்லமை வாய்ந்த முன்னோக்கி நகர்வது எப்படி என்ற நேர்காணல். டாக்டர் ஜெரேமியா, மறுபடியும் உங்களோட இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்கும் என்னுடைய நன்றி. நாங்கள் எல்லா இடங்களுக்கும் சென்று வந்திருக்கிறோம். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விசுவாசிகளை சந்திச்சுட்டு வரோம். எப்பவும் முக்கியமான ஒன்றை பத்தி பேசுறதுக்கே போதும். ஆனா இது வித்தியாசமானது. இந்த காலத்துக்கு இதை விட சரியான ஒரு செய்தியை என்னால நினைக்க முடியல. முன்னேறுன்ற உங்களுடைய புதிய தொடரை பத்தி எங்ககிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த புத்தகம் இந்த காலத்துக்கு தேவைப்படுன்றதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் தீர்க்க தரிசன மனசோட இருந்திருந்தா நலமா இருந்திருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நான் 2019 ஏப்ரல்ல தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இது என்னோட சொந்த இருதயத்திலையும் எனக்கு தெரிஞ்சவங்களோட வாழ்க்கையிலையும் அவசியம்னு நான் பேசின ஒரு செய்தி. ஏப்ரல் 14 அன்னைக்கு டாமி வாக்கர் இசை நிகழ்ச்சியில இந்த செய்தி எனக்குள்ள பிறந்தது. எனக்கு அவரை பிடிக்கும். அவரு எங்க தேவாலயத்துக்கு வந்தார் ஷீலா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி நாங்க இசை நிகழ்ச்சி நடத்தினோம். அது ஏறக்குறைய முடிவுக்கு வந்துடுச்சு. அப்போ அவர் சொன்னார், கடந்து போகிறதுக்கு முன்னால் நான் இப்போ எழுதின ஒரு புது பாடல் உங்களுக்கு பாட விரும்புகிறேன். அந்த பாடலோட பேர் முன்னேறு. அது ரொம்பவும் வல்லமை வாய்ந்தது. அவர் தன்னோட அபிஷேகத்தில் எழுதினான்னு தெளிவாகுது. அது முடிஞ்சதும் நான் டோனாவோட பக்கம் திரும்பினேன். இது என்னோட புது புத்தகத்தோட பேர்னு நினைக்கிறேன்னு சொன்னேன். அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் நான் வேற எதை பற்றியும் இது வரைக்கும் யோசிச்சதில்லை. நீங்க எழுதின எல்லா புக்ஸையும் நான் வாசிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியும், உங்க படைப்புகளை நான் ரொம்ப விரும்புறேன். ஆனா இந்த புத்தகம் இது உங்களை பிரதிபலித்தது, செய்தி உங்களை பிரதிபலித்தது. நீங்க எழுதும்போது அது உங்களுக்கு தோணுச்சா? ஆமா, நான் எழுதின மற்ற புத்தகங்களை விட இங்க பகிர்ந்துக்கிட்ட தனிப்பட்ட விஷயங்கள் அதிகம். ஷீலா தான் இதுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். இந்த கொள்கைகளை பற்றி அந்த நேரம் வரைக்கும் நான் முழுமையாக உணராமல் இருந்தேன். அதுதான் என்ன பல வருஷங்களாக முன்னோக்கி நகர்த்திக்கிட்டு வருது. அதை எழுத்து வடிவில் வெளிப்படுத்துறதும் அதை அந்த அத்தியாயங்களில் தனிச்சு விளக்குறதும் ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. நீங்க குறிப்பிட்ட வாசகர்களை மனசுல வச்சிருந்தீங்களா? ஒருவேளை வயசுல மூத்தவங்களை பத்தியோ அல்லது இப்ப வாழ்க்கையை தொடங்குறவங்களை பத்தியோ நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்களா? யாருக்காக இதை எழுதுனீங்க? நம்ம எப்பவும் நமக்காக தான் முதல்ல எழுதுறோம்னு நினைக்கிறேன். அதனால அந்த அம்சத்தை அது முதல்ல வெளிப்படுத்துது. ஆனால் முன்னேறுன்றது நீங்க இருக்கிற இடத்த குறிக்கல, அது நீங்க போற திசையை குறிக்குது. மேலும் எல்லாருமே முன்னேறணும். அதுலேயும் குறிப்பாக கிறிஸ்துவர்கள். கடந்த காலம்ன்றது நடந்து முடிஞ்ச ஒன்று, உங்களுக்கே தெரியும். ஒருவேளை நீங்கள் நான் பழைய நாட்களுக்கு திரும்பி போக விரும்புகிறேன்னு நினைக்கலாம். மக்கள் அந்த அருமையான பழைய நாட்கள்னு பேசுகிறத நீங்கள் எப்பவும் கேட்குறீங்க. பழைய நாட்களில் எது நல்லா இருந்ததுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கான காலத்தை எதிர்காலத்தில் சில பேர் நல்ல நாட்கள்னு பேசுகிறத நாம் கேட்க போகிறோம். 2020 பற்றி நான் நிச்சயமாக சொல்ல. ஆமாம், 2020 நம்ம கேலண்டர்ல இருந்து நீக்கிடலாம். ஆமாம், அது ஒரு நல்ல யோசனை தான். இப்போ பயணத்தை துவங்குவோம். முன்னோக்கி நகர்வதற்கான முதல் படி கனவு. உங்க நாளையே இன்றே கைப்பற்றுங்கள்னு எழுதுறீங்க. அப்படின்னா நீங்க எதை குறிக்கிறீங்க? நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நம்ம கட்டமைக்கப்பட்ட விதம், நம்ம எங்கேயாவது போகிறதுக்கு முன்னால் நம்ம எடுக்க வேண்டிய முதல் படி என்னன்னா, அதை நம்ம மனசில் பார்க்கணும். நம்ம பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நம்ம போக வேண்டிய இடத்தை அடையிறதுக்கான பாதையை பார்க்கணும். அப்படி தான் நம்ம சிந்திக்கிறோன்றத பல வேளைகளில் நம்ம உணராமல் இருந்தாலும் அதை நம்ம வாழ்நாள் முழுக்க செய்திருக்கிறோம். உங்களுக்கு வயதாகி உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுதல் தேவைன்றதை நீங்கள் உணர தொடங்கும் போது நீங்கள் என்ன செய்யணும்னு தேவன் விரும்புகிறாருன்னு அவர்கிட்ட கேட்கணும். அதுவே உங்களோட நோக்கமாகவும் உங்களோட கனவாகவும் மாறும். சிலர் சரி, கனவு காண்பது இளைஞர்களுக்கு மாத்திரம் தானே, தங்களுடைய முழு வாழ்க்கையை இனி வாழப்போகும் நபர்களுக்கு தானே இது தேவைன்னு கேட்பாங்க. ஆனா நீங்க அதை அவ்வளவு சீக்கிரம் நிராகரிக்காதீங்கன்னு எழுதுனீங்க. நீங்க கனவு காண்றதை நிறுத்தும் போது இறக்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்க எழுந்திருக்க எந்த நோக்கமும் இல்லைன்னா, நீங்க செய்யறதுக்கு நீங்க நம்புற எதுவும் இல்லைன்னா, அடுத்து செய்ய வேண்டியது என்னன்னு தேவன் கிட்ட இருந்து எந்த அழைப்பையும் நீங்க உணரலன்னா ஒரு விஷயம் நடக்கும். அது நல்ல விஷயம் இல்ல. நீங்க பேசுற அடுத்த கட்டம் நமது விசுவாசத்தை மையப்படுத்தும் காரியம் ஜெபம். ஆனா முன்னோக்கி ஜெபிக்கிறது எப்படி இருக்கும்ன்றத விளக்குறதுக்கு நெகேமியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்றத நான் விரும்புறேன். அவரை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? ஏன்னா நெகேமியாவோட ஜெபம் அவரோட கனவோட தொடர்பு கொண்டது. அந்த ரெண்டு எண்ணங்களையும் ஒன்னா எனக்கு இது ஒரு சிறந்த வழின்னு நான் நினைச்சேன்.
யூதர்கள் இஸ்ரேலுக்கு திரும்பி போக திரும்பவும் சுவரை கட்ட ஆரம்பிச்சப்போ அவங்க சோர்வடைஞ்சாங்கன்னு வேதாகமும் சொல்லுது. நெகேமியா சூஷன் அரண்மனையில் ஆளுநருக்காகவும் முழு சாம்ராஜ்யத்தோட தலைவருக்காகவும் பணிபுரிஞ்சாரு. அதனால அவர் திரும்பி போய் சுவரை திரும்பவும் கட்டுறதுக்கு உதவி செய்ய விரும்பினாரு. இதை தான் அவர் சொன்னாரு. என்ன சொன்னார்னா, தேவன் அதை என் இருதயத்தில் வைத்தார். அங்கதான் கனவு தொடங்கிச்சு. அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. அது அவரோட இருதயத்தில் வைக்கப்பட்டதற்கு காரணம் எதையும் கட்ட துவங்காத தன்னோட ஊர்ல இருக்கிற நண்பர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சதுதான். அவர் மனம் உடைஞ்சு கண்ணீரோட இருந்தாரு. அந்த ஜெபத்தின் போது தேவன் அதை அவரோட இருதயத்தில் வச்சாரு. எத்தனை முறை நீங்க ஜெபித்த ஜெபத்திற்கு நீயே உன் ஜெபத்திற்கு பதிலா மாறுன்னு தேவன் சொல்லிருக்காரு. நெகேமியாவுக்கும் அதுதான் நடந்தது. ஆனா இது ரொம்ப சுவாரஸ்யமானது. ஏன்னா நெகேமியா ராஜாவை சோகமான முகத்தோடு பார்க்க ஒரு ஆபத்தான முடிவை எடுக்க வேண்டி இருந்தது. ஆமா, அவர் ராஜாவை பார்க்க உள்ள போனாரு. ராஜா, நீ ஏன் சோகமா இருக்கான்னு கேட்டாரு. நீங்க அந்த கால கலாச்சாரத்தை படிச்சீங்கன்னா அது ரொம்பவும் சுவாரஸ்யமானது. ஏன்னா அது மரண தண்டனைக்குரிய குற்றமா இருக்கு. நீங்க எப்போவாவது ராஜாவுக்கு முன்னால சோகமா இருந்தா உங்க வாழ்க்கை முடிவுக்கு வந்துடும். ராஜா அவர்கிட்ட கேட்டப்போ அவரு, சரி நான் ஏன் சோகமா இருக்க மாட்டேன், என்னோட நண்பர்கள் எருசலேமில் இருக்காங்க, அப்புறம் அங்க மதில் சுவர்கள் பழுதடைஞ்சிருக்குன்னு சொன்னாரு. ஆனா நெகேமியா அந்த நீண்ட விரிவான ஜெபத்தை எப்படி செஞ்சாருங்கிறத அந்த அதிகாரத்துல நீங்க வலிமையா விளக்குறீங்க. ஏன்னா சில சமயங்கள்ல நீண்ட நேரம் ஜெபிக்க நேரம் கிடைக்கும். ஆனா நீங்க ஒரு ராஜாவுக்கு முன்னால இருக்கீங்க. உங்க வாழ்க்கையை இழக்கக்கூடிய ஒண்ணு செய்யும் போது நீண்ட ஜெபத்துக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது. அது உண்மையாகவே நீங்கள் சொல்வது போல சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் ஷீலா. ஏன்னா அவரு இந்த மனிதருக்கு முன்னால நிற்கிறாரு. இந்த அற்புதமான ராஜாவுக்கு முன்னால நிற்கும் போது நீ கேட்கிற காரியம் என்னன்னு அவர்கிட்ட கேட்கப்பட்டதா வேதாகமும் சொல்லுது. அப்புறம் வேதம் சொல்லுது, அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணேன். அப்படிதான் இது செயல்படுது இல்லையா? உங்களுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்படுது. நிறைய அறிமுக சொற்றொடர்களை பேசுறதுக்கு நீண்ட நேரம் இல்ல. நீங்க தேவன் கிட்ட ஜெபம் செய்றீங்க. இது உடனடி ஜெபம் அழைக்கப்படுது. ஆண்டவரை உதவி செய்யுங்கள்னு சொல்றது நமக்கு பரிச்சயமான காரியம். சொல்லுங்க, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. உங்க முன்னுரிமைகளை தேர்ந்தெடுக்கிறது சுவாரஸ்யமானதுன்னு நான் நினைச்சேன். அதுவும் முக்கியமா இந்த வேலையில ஜனங்கள் ஒரு மில்லியன் திசைகள்ல ஈர்க்கப்படுறாங்க. காரியங்களை முதன்மைப்படுத்தி கவனச்சிதறல்களை எவ்வாறு அகற்றுறதுன்றதை எப்படி கத்துக்கிறது? நான் கத்துக்கிட்டது என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்துக்கு ஆமான்னு சொல்ல விரும்பினா நீங்க ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்க இல்லைன்னு சொல்ல தயாரா இருக்கணும். இது எனக்கு கஷ்டமான பாடமா இருந்தது. ஏன்னா மக்கள் என்கிட்ட ஏதாவது செய்ய சொன்னா நான் சரின்னு சொல்றவன். ஆனா நீங்க உங்க கனவை நினைவாக்கி தேவன் நீங்க செல்லணும்னு விரும்புற இடத்தை சென்றடைய நீங்க எல்லாத்தையும் நிச்சயமா உங்களால செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. உண்மைதான். இல்லைங்கிறது ஒரு முழு வாக்கியங்கிறத தெரிஞ்சுக்க எனக்கு கொஞ்சம் காலம் எடுத்து. ஆமா, அது உண்மைதான். அடிப்படை தத்துவங்களுக்கு திரும்புவோம். முன்னுரிமைகளை தேர்ந்தெடுக்கும் போது அதை எப்படி செயல்படுத்தணுங்கிறத பத்தி இயேசு என்ன சொல்றாரு? சரி, உங்களுக்கே தெரியும். ஒரு முறை அவர்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்கப்பட்டுச்சு. அவர் சொன்னாரு, ரொம்ப முக்கியமான விஷயம் தேவனை முழு மனதோட நேசிக்கிறதும், 2வதா மற்றவங்களை நேசிக்கிறதும்னாரு. அப்புறம் 3வதா பெரும்பாலான மக்களை ஆச்சரியப்படுத்துற விஷயம் என்னன்னா, உங்களை நேசிக்கிறதா. இது பெரும்பாலும் தவறா புரிஞ்சிக்கப்பட்டு தவறா பயன்படுத்தப்படுது. உங்களை மாதிரி நீங்க பிறரையும் நேசிக்கணும். உங்களை கவனிச்சுக்கிறது எவ்வளோ முக்கியன்றதை நீங்க உணர ஆரம்பிக்கிற வரைக்கும் வேறு யாருக்கும் கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட எதுவும் இருக்காது. டாக்டர் ஜெரமையா, தனிப்பட்ட முறையில் உங்க முன்னுரிமைகளை எவ்வாறு வரிசைப்படுத்துறீங்க? அதாவது சில சமயங்களில் என்னோட முன்னுரிமைகள் என்னை ஒழுங்கமைக்கிறதா நினைக்கிறேன். அப்படிதான் பல வேலைகளில் உணர்ன்றது உங்களுக்கே தெரியும். எனக்கு ஒரு அடிப்படை முன்னுரிமை இருக்கு. அது எல்லாத்தையும் இயக்குது. அதாவது தேவனோட வார்த்தையை கற்பிக்கிற பணியில் நான் உறுதியாக இருக்கேன். அதுக்காகவே அவர் என்னை அழைச்சாரு. அதோட சம்மந்தமில்லாத விஷயங்களை என் வாழ்க்கையில் சேர்க்கறது எனக்கு ரொம்பவே கஷ்டம். சில வேலைகளில் செய்கிறேன், ஆனால் நான் அதை அடிக்கடி செய்கிறதே இல்லை. பொதுவாக நான் அதை ஆக்கப்பூர்வமாக செய்கிறதும் இல்லை. ஏன்னா நான் செய்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நம்புறதுல தான் என்னோட செயல்பாடும் அமையும். அது மட்டும்தான் எல்லாத்துக்கும் முதன்மைன்னு நான் நினைக்கல. அப்புறம் போதிக்கிறது எல்லாரோட முன்னுரிமையும் இல்லை, ஆனால் இது என்னோட முன்னுரிமை. நீங்க கவனம் செலுத்துற அடுத்த கட்டத்துல முக்கியத்துவத்தை பத்தி பேசுறீங்க. நிறைய பேர் கடந்த காலத்துல மாட்டிக்கிட்டு தான் உணர்றாங்கன்னு நினைக்கிறேன். நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் சமநிலைப்படுத்துறதுக்கு இடையில சரியான சமன்பாட்டை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த அதிகாரம் இந்த முழு புத்தகத்தோட கருப்பொருள் வசனத்தை சுற்றி கட்டமைக்கப்பட்டிருக்காங்க. பவுல் சொல்றாரு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். மேலும் இங்க பவுல் என்னோட கடந்த காலத்தை அழித்து விடுங்கள்னு சொல்லல. ஆனா அவர் சொல்றது என்னன்னா, என்னோட கடந்த காலம் என்னோட நிகழ்காலத்தையோ எதிர்காலத்தையோ கட்டுப்படுத்த நான் அனுமதிக்க போறதில்லைன்றதுதான். நீங்க நேரம் எடுத்து அதை பத்தி சிந்திக்கும் போது பவுல் மறக்க வேண்டிய சில மோசமான விஷயங்கள் இருந்தது. உங்களுக்கு தெரியும், அவர் திருச்சபையை பெரும் துன்பத்திற்கு ஆளாக்கினார். தன்னோட மத நம்பிக்கை காரணமா சிலரை கொன்றாரு. அவர் பலரை சிறையில் அடைச்சதை நான் அறிவேன். தங்களோட கடந்த காலத்துல கெட்ட விஷயங்களை செஞ்ச பலரை நான் அறிவேன். அவங்க அதை நிராகரிக்க முடியாது. ஆனா பவுல் சில நல்ல விஷயங்களையும் செஞ்சிருந்தாரு. அவர் பரிசேயர்களோட பரிசேயர். உங்க வாழ்நாளில் நீங்க இதுவரைக்கும் அறியாத வகையில அவரோட வம்சாவளியை பத்தி 2 முறை வேதாகமும் பேசுது.
அவர் ரொம்ப தகுதியானவராக இருந்தார். மேலும் அவர் ரொம்ப செல்வாக்கு உடையவராக இருந்தார். இருந்தாலும் பவுல் என்னுடைய தோல்விகளோ வெற்றிகளோ என் வாழ்க்கையை கட்டுப்படுத்தவில்லை. அந்த விஷயங்கள் என்னை கட்டுப்படுத்த நான் அனுமதிக்கவில்லை. எதிர்காலத்திற்கான இலக்கு எனக்கு உள்ளது. அதுவே என்னை முன்னோக்கி நகர்த்துதுன்னாரு. ஒரே விஷயத்தை பிரதானமா ஆக்குங்கன்னு நீங்க எழுதுனதோட அர்த்தம் என்ன? அந்த ஒரு விஷயத்தை முதன்மைப்படுத்துறது அவ்வளோ எளிதில்ல. ஆனால் தேவன் நீங்கள் என்ன செய்யும்படி விரும்புகிறாருன்றதை நீங்கள் உணரும் போது, அதை நீங்கள் கண்டுபிடிக்கும் போது, உங்கள் வாழ்நாள் முழுசையும் அதை உங்களோட முன்னுரிமையாக வச்சிருக்கிறத உறுதி செய்ய முயற்சி செய்யுங்க. மேலும் அது ஒவ்வொரு நாளும் தாக்கப்படுது. ஆமா, நான் அடுத்த கட்டத்தை விரும்புறேன். பணயம், பாதுகாப்பான சூழல் என்று வெளியேறது, ரிஸ்க் எடுக்கிறத விசுவாசிகளாகிய நாம எப்பவுமே நினைக்கிறது இல்லை. உங்களுக்கு தெரியும், அப்படிப்பட்ட முடிவுகளை ஆபத்தான அல்லது கவனக்குறைவான நடத்தன்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா ஒரு போதகரா உங்க அனுபவத்துல பாதுகாப்பான இடத்துல இருந்து பாதுகாப்பற்ற இடத்துக்கு போறது ஏன் ரொம்ப முக்கியமான? நான் இங்க நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஷீலா. ரிஸ்க்ன்றது விசுவாசத்துக்கான இன்னொரு உலக பிரகார சொல். ஆமா, தெரியாத அப்புறம் நீங்க பார்க்கக்கூடிய இடத்துக்கு அப்பால் வாழ்வதா இருக்கு. நீங்க ஒரு விசுவாசி ஆபத்துல ஈடுபட தயாரா இல்லைன்னா, விசுவாசத்தின்படி நடக்க நீங்க தயாரா இல்லைன்னா, நீங்க முன்னேறவே முடியாது. ஆமா, நீங்க பாதுகாப்பா உணர்ற அடுத்த இடத்துக்காக நீங்க எப்பவும் காத்திருக்க போறீங்க. உங்க பாதுகாப்பு போர்வைக்கு அப்பால் நீங்க போக மாட்டீங்க. அங்கதான் நிறைய கிறிஸ்துவர்கள் இருக்காங்க. வேதாகமும் அதை அனுமதிக்கல. வேதாகமும் தேவனோட நடக்கின்ற தங்களோட பயணத்துல பணயம் வச்ச மக்களை பத்தின கதைகளால நிரம்பி இருக்கு. அங்கதான் மகிழ்ச்சி இருக்கு, அங்கதான் முன்னேற்றம் இருக்கு. காலேபின் வாழ்க்கையின் மூலமா நீங்க அதை வல்லமை வாய்ந்த விதத்துல எடுத்துரைக்கிறீங்க. ஆமா, அதை பத்தி எங்க கிட்ட சொல்லுங்க. சரி. கானானுக்கு உளவு பார்க்கறதுக்காக போன சிலர்ல காலேபும் இருந்தாரு. உண்மையிலேயே தேவன் ஏற்கனவே ஆமா. அவங்க கிட்ட சொன்னதை உறுதிப்படுத்துவதற்காக தான் அவங்கள அனுப்புனாரு. அவங்க கானானுக்கு போனப்போ 10 பேர் அங்கிருந்த மக்களை பார்த்தாங்க. அவங்க ராட்சதர்கள். அவங்க திரும்பி வந்து, நாம அங்க போக முடியாது, நாம வெட்டுக்கிளிகள் மாதிரியானவர்கள், இவர்கள் பெரிய மனிதர்கள், நாம அழிஞ்சிடுவோம்னு சொன்னாங்க. காலேபும் யோசுவாவும் திரும்பி வந்தாங்க. அவங்க கிட்ட ரொம்ப வித்தியாசமான அறிக்கை இருந்தது. அவங்க சிறுபான்மையினரா இருந்தாங்க. அவங்க தங்களோட எல்லாத்தையும் பணயம் வச்சு, அது உண்மை இல்லை, நம்மளால இதை செய்ய முடியும்னாங்க. நம்மளால அதை செய்ய முடியாதுன்னு சொன்ன 10 நபர்கள் ராட்சதர்களுக்கு எதிராக தங்களை அளவிடுறதுல தவறு செஞ்சாங்க. காலேபும் யோசுவாவும் தேவனோட கூட தங்களை அளந்தார்கள். வாவ். தங்களோட சுயபலத்தால அவங்களால அதை செய்ய முடியலன்றத அவங்கள உணர வைக்க அவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு பெரிய தேவன் அவங்க கிட்ட இருந்தாரு. மீத இருக்கிற கதை உங்களுக்கே தெரியும். நம்பாத மக்கள், அந்த உளவாளிகள், அவங்க உடனடியாக அழிக்கப்பட்டாங்க. தவறு இழைச்ச உளவாளிகளை நம்பின மக்கள் எல்லாருமே 40 வருடங்கள் வனாந்தரத்தில் மரித்ததுக்கு அப்புறம் தான் மற்றவங்க வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு போக அனுமதிக்கப்பட்டாங்க. எல்லாம் நடந்து முடிஞ்சதும் பணையம் வச்ச 2 நபர்களான காலேப் அப்புறம் யோசுவா மட்டுமே உள்ள போற பாக்கியத்தை பெற்றாங்க. அற்புதம். விசுவாச மண்டலத்துல வாழறதால ஆவிக்குரிய ரீதியில என்ன நன்மைகள் கிடைக்கும்? நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், அது நிச்சயமா உற்சாகமா இருக்கு. இது ரொம்பவே சாகசமான ஒன்று. ஆமா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரே இன்னைக்கு எது வந்தாலும் அதை அடையாளம் பார்த்து நான் என்ன செய்ய விரும்புகிறீங்களோ அதை செய்ய எனக்கு உதவுங்க. ஒவ்வொரு நாளும் உண்மை நம்பி விசுவாசத்தில் வாழ எனக்கு உதவுங்கள்னு சொல்லணும். இது ஒரு வகையான தினசரி விஷயம். ஆனால் இதை காட்டிலும் பெரிய விஷயங்களும் கூட வருது. நாங்கள் முதல் வானொலி நிலைய நேரத்தை வாங்க முயற்சித்தது எனக்கு நினைவிருக்கு. அது எங்களுக்கு ரொம்பவே பயமாக இருந்தது. அதை செய்கிறதுக்கு எங்ககிட்ட பணம் இல்லை. அதை செய்ய தேவன் எங்களை அழைக்கிறதா நாங்கள் உணர்ந்தோம். அது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாத போது ஆமான்னு அவர்கிட்ட நான் சொன்னது எனக்கு நினைவிருக்கு. அதுதான் விசுவாசம். நம்பிக்கைக்கும் முட்டாள்தனுக்கும் இடையில இருக்கிறது ஒரு சின்ன கோடு தான். நீங்க உங்க சுய புத்தியின் மேல் சாய்ந்து நான் இதை செய்ய போறேன், தேவன் அதை ஆசீர்வதிப்பான்னு சொல்லாம கவனமா இருக்கணும். ஆனா நாம விசுவாசத்தின் ஒரு படி எடுத்து அவருடைய வாக்குறுதியை நிறைவேற்ற அவரை நம்பும்போது தேவன் கனப்படுத்தப்படுறாரு. உங்க கனவை பின்தொடர்றத பத்தி அடுத்த கட்டத்துல பேசுறீங்க. அதை செய்யாததுக்காக நம்மில் பலர் குற்றவாளிகள்னு நான் நினைக்கிறேன். நாங்க ஏறக்குறைய சோர்வடைஞ்சு விட்டுடுறோம். மேலும் என்கிட்ட அடிக்கடி கேட்கப்படுற கேள்விகள்ல ஒண்ணு, தேவனுடைய விருப்பத்தையும் உங்க வாழ்க்கைக்கான திட்டத்தையும் தெரிஞ்சுக்க முடியுமா? நான் உண்மையிலேயே அது சாத்தியம்னு நம்புறேன். நீங்க என்ன செய்யணும்னு தேவன் விரும்புறாருன்றதை உங்களால் அறிய முடியும். நிறைய பேரோட இதயங்களை நிரப்புற இந்த ஒரு செயலற்ற தன்மை இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா தேவன் இதை தான் நான் செய்யணும்னு விரும்பினா அவர் அதை செயல்படுத்துவாரு, நான் ஒரு பங்கேற்பாளராக இருப்பேன்னு அவங்க நினைக்கிறாங்க. மக்கள் அப்படி கற்பிப்பதை நான் உண்மையிலே கேட்கிறேன். தேவன் தன்னோட பங்களிக்கிறதா வாக்குறுதி அளிச்சிருக்காரு. அதுக்காக நம்மளோட பங்களிப்பு அளிக்க வேண்டியதில்லைன்னு அர்த்தம் இல்லை. லட்சியன்றது கிறிஸ்துவ குணாதிசயம் இல்லைன்னு நினைக்கிறதுனால சில பேர் இடறி போற இடத்துல இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா தெய்வீக லட்சியன்றது சரியானது தான்.
அவர் நம்ம செய்ய அழைக்கிற காரியங்களுக்காக நம்ம லட்சியத்தோட இருக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கறாரு. அதனால ஏதாவது நிகழற வரைக்கும் உட்கார்ந்து நம்ம காத்திருக்க கூடாது. இதை தான் நிறைய பேர் செய்றாங்க. நம்ம முன்னோக்கி பாடுபடவும் அவர் நமக்கு முன் வச்ச இலக்கை நோக்கி செல்லவும் தேவன் விரும்புறாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தேசத்துல உள்ள ஒவ்வொரு விசுவாசியும் உண்மையிலேயே கனவு காண துணிஞ்சு தேவனிடம் தங்களுக்கான அவருடைய நோக்கம் என்னன்னு கேட்டு அதை தழுவினா அது எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்போ இருந்ததை விட இது இப்போ ரொம்பவும் வித்தியாசமான உலகமா இருக்கும். அதை செய்பவர்களோட சதவிகிதம் என்னன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நம்ம நினைச்சு பார்க்குற அளவுக்கு இது அதிகமாக இருக்காது. ஆனால் நீங்கள் அப்படி ஒருத்தரை சுற்றி இருக்கும்போது அது தொற்று நோய் மாதிரி ஆமா, பரவும். இந்த ஆண் இந்த பெண்ணுன்னு அவங்கள சுற்றி இருக்கும்போது தேவன் அவங்களுக்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. ஆமா. நீங்க அடுத்த கட்டத்தை பத்தி பேசுறீங்க. நம்புங்கள், உங்கள் மனதை சீர்படுத்துங்கள். என்ன வித்தியாசம்? அதாவது நீங்க வழக்கமான புத்தக கடைகளுக்கு போனா சுய உதவி மற்றும் உளவியல் பற்றிய முழு பிரிவுகளும் இருக்கு. ஆனா நம்பிக்கை, தேவ நம்பிக்கை மற்றும் நேர்மறை சிந்தனை இதுக்கெல்லாம் வித்தியாசம் இருக்கு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு பவுல் சொன்னாரு. அது நடுநிலை உந்துதல் இல்லை, நானும் அது அதை ஒத்துக்கிறேன். ஆவிக்குரிய உந்துதல். ஒரு முறை பவுல் வாழ்க்கையில தனக்கு எதிராக வர எல்லா விஷயங்களையும் பட்டியலிட்டாரு. ஆனால் இவை அனைத்திலும் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவனாக இருக்கிறேன்னு சொன்னாரு. கிரேக்க வார்த்தையில நைக்கின்ற வார்த்தையை நான் ரொம்பவே விரும்புறேன். மேலும் நைக்கின்ற வார்த்தைக்கு அருமையா வெற்றின்னு சொன்னீங்க. பொருள். அது எல்லாம் எனக்கு எதிராக இருக்கு, ஆனாலும் நான் அதை ஜெயம் கொள்கிறேன்னு சொன்னாரு. அற்புதம். சூப்பரான வெற்றி. பவுல் ஒரு நேர்மறையான நபரா இருக்காரு. இன்னும் 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 அதிகமா ஜனங்கள் எழுந்து நின்னு நேர்மறையான விசுவாசம் கொண்டவர்களா இருக்கணும். ஆமா, பாவம் வரும்போது அதை நம்ம எதிர்கொள்ளணும், அதை நம்ம ஒருபோதும் புறக்கணிக்க கூடாது. ஆனா நீங்க ஒரு கிறிஸ்தவரா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில தேவனுடன் நீங்க நேர்மறையா நடக்க முடியும். ஏன் இவ்வளவு விசுவாசிகள் திருச்சபையில உள்ள பலர் ஒரு புலிய போல இல்லாம புலம்புறவங்களா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் இவ்வளவு எதிர்மறை சிந்தனைகள் இருக்கு? நான் என்ன சொல்றேன்னா, விசுவாசிக்கிற நாம இந்த கிரகத்துல ரொம்ப நேர்மறையான நபர்களா இருக்கணுமே. நம்ம நம்புறத உண்மையா நம்பினா அது தேவன்கிட்ட இருந்து வந்ததால தேவன் நமக்கு உதவுவார்னு விசுவாசிச்சா நம்ம நேர்மறையா இருக்க முடியும். ஆனா அடிக்கடி என்ன நடக்குதுன்னா இதை நாம சட்டவாதம்னு அழைக்கிறோம். கிறிஸ்துவர்களா மாறினதுக்கு அப்புறம் நம்மளோட நீதியோட தரத்தை உயர்த்துறது நம்ம கையில தான் இருக்குன்னு நினைக்கிறோம். சரிதான். அதனால எப்படி செயல்படுவீங்கன்னா உங்க வழியில வர எல்லா வாய்ப்புகளையும் நீங்க மறுத்துக்கிட்டே வந்து நீங்க எதிர்மறையான நபரா மாறிடுவீங்க. வாவ்! நேர்மறையா இருக்க வேதாகமம் உங்களுக்கு எப்படி உதவி இருக்கு? ஏன்னா உங்க வாழ்க்கையில நீங்க கடினமான விஷயங்களை சந்திச்சிருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். நம்பிக்கையோடு இருக்க தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு எப்படி உதவி இருக்கு? நீங்க வேதாகமத்தை வாசிக்கும் போது யோசேப்பை அழிக்க நினைச்ச தன்னோட சகோதரர்கள் மாதிரியானவர்களை பத்தி எப்பவும் நீங்க வாசிப்பீங்க. அதுக்கு யோசேப்பு சொன்னாரு, எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள், அதை தேவன் நன்மைக்காக மாற்றினார். அற்புதம். அந்த மாதிரி பல கதைகள் இருக்கு. தானியேலும் ஆமா. அப்படிதான். நீங்க வேதாகமத்தை வாசிச்சா இந்த மாதிரி நபர்களை நீங்க மறுபடியும் எதிர்கொள்வீங்க. அப்போ எனக்கு குறை சொல்வதற்கு உரிமை இல்லைன்னு நினைப்பீங்க. வேதாகமத்துல ஆண்களும் பெண்களும் கடந்து வந்த காரியங்கள் இன்னைக்கு நாம எதிர்கொள்ற போராட்டங்களை அற்பமா மாத்திருக்கு. ஆமா. நாம தெரிஞ்சுக்கிட்டதா சொல்ற தேவனை உண்மையிலேயே அறிஞ்சுக்கிட்டா எதிர்மறையா இருக்கிறதுக்கு உண்மையிலேயே எந்த அது காரணமும் இல்லை. உண்மைதான். அது ஒரு சிறந்த கண்ணோட்டம். இந்த அடுத்த கட்டத்தை நான் ரொம்ப ரொம்ப விரும்புறேன். முதலீடு செய்யுங்கள், உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்கள். அதுக்கு நீங்க சொல்ற அர்த்தம் என்ன? ஷீலா, நீங்க இயற்கை எய்திய பிறகும் உங்க செயல்கள் நீடிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்க வாழலாம். உங்களுக்கே தெரியும், அது இரட்டை பேச்சு இல்லை. எனக்கு 16 வயசா இருந்தப்போ என் பெற்றோர் ஸ்கோஃபீல்ட் ரெஃபரன்ஸ் வேதாகமத்தை எனக்கு கொடுத்த கதையை பற்றி இந்த புத்தகத்தில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இளைஞர்கள் என்னை பார்க்கும்போது அது என்னன்னு நினைக்கிறாங்க. நான் வளர்ந்தப்போ ஆராய்ச்சி வேதாகமங்கள் அதிகமாக இல்லை. இப்போ எல்லாருக்கிட்டையும் வேத ஆராய்ச்சி வேதாகமங்கள் இருக்கு. நீங்கள் புத்தக கடைக்கு போங்க, அங்கே அடுக்கடுக்கா ஆமா. அதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த நாட்களில் சுவிசேஷ கிறிஸ்தவர்களுக்கு அடிப்படையில் ஒன்று இருந்தது. அது C.I. ஸ்கோஃபீல்டின் ஆய்வு வேதாகமம். நான் இன்னும் என் அலுவலகத்தில் மாடியில் அதை வச்சுருக்கேன். என்னோட அம்மாவும் அப்பாவும் எனக்கு அதை கொடுத்தது இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் பைபிளில் படிக்கிறதுல ஆர்வம் காட்ட ஆரம்பித்தேன். எனக்கு புரியாத விஷயங்களை நான் வாசிக்கும் போது அந்த வேதாகமத்தில் அதை விளக்கக்கூடிய ஒரு குறிப்பு இருக்கும். குறிப்பாக தீர்க்க தரிசனம். ஏன்னா அவர் ஒரு சிறந்த தீர்க்க தரிசன எழுத்தாளர். ஒரு நாள் நான் அந்த வேதாகமத்தை வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ கீழே பார்த்தேன், அது 1909 எழுதப்பட்டதுன்றதை நான் உணர்ந்தேன். வாவ்! இது 50-60களில் நடந்தது. வாவ்! இந்த எழுத்தாளர் ஏற்கனவே பரலோகத்தில் இருக்கிறத உணர்ந்தேன். நான் உட்கார்ந்து அவர் எழுதின வேதாகமத்தை அற்புதம். வாசிக்கும் போது அதன் மூலமாக அவர் இங்கே வாழனாலும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். 2013 நான் ஒரு ஆய்வு வேதாகமத்தை எழுதினேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இனிமே எதிர்காலத்தில் நான் இங்கே இல்லாதப்போ ஆண்டவர் என்னோட காலத்துக்குள்ள இங்கே திரும்பி வரலன்னா நான் ஸ்கோஃபீல்டு வேதாகமத்தை வாசிச்ச மாதிரி யாராவது ஒருத்தர் வாசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் இந்த உலகத்தில் இல்லாத போதும் அவங்களோட வாழ்க்கையில் நான் தொடர்ந்து செல்வாக்கு செலுத்துவேன்.
அந்த முழு அதிகாரமும் உங்களோட வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தையிலையும் தேவனுடைய வேலையிலையும் ஐஸ்வர்யத்திலையும் முதலீடு செய்கிற விதத்தில் வாழும்போது உங்கள் காலத்துக்கு அப்புறமும் உங்களோட வாழ்க்கை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லுது. பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு அவர் ஒரு போதகர் இல்லை, ஒருவேளை அவங்க முழு நேர ஊழியம்னு அவங்க நினைக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கலாம். அவங்க நித்திய விஷயங்கள்ல முதலீடு செய்யறது எப்படி? சரி, தேவனுடைய வார்த்தையை ஆய்வு செய்து அதை பகிர்ந்துக்கிறதுக்கான 3 முக்கியமான விஷயங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். ஷீலா, உங்களுக்கு தெரியுமா? இந்த 2 காரியங்கள் மாத்திரம்தான் நித்தியமானவைகள். ஆண்கள், அப்புறம் பெண்களோட ஆத்மா, அப்புறம் தேவனுடைய வார்த்தை. அதனால் நீங்கள் தேவனோட வார்த்தையில் முதலீடு செஞ்சு ஆண்கள் அப்புறம் பெண்களோட ஆத்மாக்களில் முதலீடு செய்யும்போது நீங்கள் பரலோகத்துக்கு உங்களுக்கு முன் செல்பவர்களோட நித்தியமான விஷயங்களில் முதலீடு செய்கிறீங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எப்போவும் ஆத்மா இருக்கும். உதாரணமாக நீங்கள் ஒருவரிடம் முதலீடு செய்யும்போது அவங்களோட நற்செய்தியை பகிர்ந்துக்கிட்டு அவங்க கிறிஸ்துவர்களாக மாறினா நீங்கள் அவங்களோட நித்தியத்தில் முதலீடு செஞ்சுருக்கீங்க. ஒரு நாள் நீங்களும் பரலோகத்தில் இருக்க போகிறீங்க. பல வருஷங்களுக்கு முன்னால் உமக்கு நன்றின்னு எழுதப்பட்ட ஒரு பாடல் உங்களுக்கு தெரியும். மேலும் பரலோகத்தில் இருக்கிறவங்க உங்ககிட்ட வந்து இயேசுவை பற்றி என்கிட்ட சொன்னதுக்கு நன்றி. இன்னைக்கு பரலோகத்தில் இருக்குன்னு சொல்றத பற்றின பாடல் அது. நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஜீவன், நான் அதை விரும்புகிறேன். ஏன்னா மக்கள் நிதி முதலீடுகளை பற்றி கவலைப்படுற இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகள், நம்ம குடும்பத்தினர், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சக ஊழியர்களின் வாழ்க்கையில நாம முதலீடு செய்யலாம். இது நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது உண்மையான கூற்றுன்றது உங்களுக்கு தெரியும். ஒன்று, நீங்க உங்க முதலீட்டிலிருந்து விலகி போறீங்க, இல்லைன்னா அதை நோக்கி போறீங்க. ஆமா. உங்களோட முதலீடு இந்த பூமியில இருந்தா, உங்ககிட்ட அது மாத்திரம் தான் இருந்தா, நீங்க அதுல இருந்து விலகி போறீங்க. ஆமா. நீங்க அதை எப்பவும் வச்சிருக்க முடியாது. ஆனா நீங்க நித்திய விஷயங்களை முதலீடு செஞ்சா நீங்க அதை நோக்கி நகர்றீங்க. உங்க முதலீடு உங்களுக்கு முன்னால இருக்கு. அழகா இருக்கு. பிறகு நீங்க முடிக்கிற வரைக்கும் நீங்க முடிக்கலன்றதை பத்தி தான் பேசுறீங்க. உங்க அடுத்த படி முடிக்கணுங்கிறது. அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது நீங்க எப்படி எழுதுனீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அது எனக்கு ரொம்ப தனிப்பட்ட அத்தியாயமா உணர்ந்தேன். ஆமா, ஏன்னா நான் வாழ்க்கையில எங்க இருக்கேன்றத அது சொல்லுது. நான் இந்த இடைக்கருத்தை பயன்படுத்த விரும்பினேன். நீங்க இறக்கலன்னா நீங்க முடிக்கல. ஆனா பதிப்பகத்தார் அதை செய்ய அனுமதிக்கல. அதுவே சிறந்த எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஆனா நீங்க முடிக்கலன்னா நீங்க செஞ்சு முடிக்கல. மேலும் வலுவா முடிக்கிறத பத்தின அனைத்து விஷயங்களையும் நான் பேசினேன். என்னால இதை சொல்ல முடியும். நான் உயிரோடு இருந்த எல்லா வருஷங்கள்லையும் இப்போ வரைக்கும் உட்பட தேவன் என்னை செய்ய அழைச்சதை செய்ய நான் ஒவ்வொரு நாளும் உற்சாகமாக எழுந்திருக்கிறேன். எல்லார் மாதிரியே எனக்கும் மோசமான நாட்கள்லாம் இருக்குது. ஆனால் என்னோட வாழ்நாள் முழுவதும் நான் என்ன செய்ய போகிறேன்னு நான் ஒருபோதும் நினச்சது இல்லை. நான் செய்ய விரும்புகிற எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே என்னோட வாழ்க்கை முடிஞ்சிடும்ன்றதுல நான் உறுதியாக இருக்கேன். இதுக்கு முன்னாடி எழுதின புத்தகத்தோடு நீங்கள் நிறுத்தலைங்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இந்த புத்தகம் ஏற்கனவே என் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. முடிவை பற்றி பார்த்தோம், இன்னும் ஒரு படி இருக்கா? ஆமாம், கொண்டாடணும். ஆமாம், அது எனக்கு பிடிச்சிருக்கு. அது ரொம்பவே வல்லமை வாய்ந்ததுன்னு நான் நினைக்கிறதுக்கு காரணம் நிறைய பேர் நினைக்கிறது தான். சரி, இந்த வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னா ஒரு காலகட்டம் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. நீங்கள் பரலோகத்துக்கு போகிறீங்கன்னு நினைக்கிறாங்க. இந்த உலகத்தில் நான் செய்கிற பல காரியங்களை எந்தவித திசை திருப்புதல் இல்லாமல் பரலோகத்திலையும் செய்வோன்றதை அவங்க உணராமல் இருக்காங்க. அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. உதாரணமாக பரலோகத்தில் நம்ம வேலை செய்யலாம், அது பிடிச்சிருக்கு. ஆனால் அவங்க ஒருபோதும் சோர்வடைய மாட்டோம். நம்ம ஆரம்பிக்கிற எல்லாத்தையும் சரியாக செஞ்சு முடிப்போம். செய்கிற வேலையை ஆண்டவருக்குன்னே செய்வோம். அது சந்தோஷமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். இப்போது நம்ம செய்கிற பல விஷயங்களை நீங்கள் கடந்து போகிறீங்க. ஆனால் பரலோகத்தில் நம்மளால் செய்ய முடியாத ஒன்று இருக்குது. அங்கே எந்த பிரசங்கமும் இருக்காது. இது எனக்கு கடினமாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம பற்றின முழு வெளிப்பாட்டையும் அங்கே பெற போகிறோம். அங்கே ஆராதனை இருக்கும். ஆனால் என்ன தெரியுமா, நம்ம இங்கே செய்ய ஆரம்பித்த எல்லா காரியங்களும் பரலோகத்தில் நீடிக்கும். எதிர்மறையான காரியங்கள் எல்லாமும் அகற்றப்படும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆண்டு நம்ம எல்லாருக்குமே எவ்வளவு சவாலா இருந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தனிப்பட்ட முறையில பரலோகத்தை எதிர்நோக்கிறது எப்படி ஒருத்தருக்கு உதவி செஞ்சு அவரை சீர்படுத்துது. ஷீலா, இதை நான் நேர்மையாக சொல்லி ஆகணும். நான் நாள் முழுக்க உட்காந்து பரலோகத்தை பற்றி யோசிக்கிறதில்ல. அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கேன். ஒரு நாள் தேவனுக்குள்ள என்னோட ஓட்டம் இங்கே முடிஞ்சதும் என்னோட நித்தியத்தை அங்கேயே அவரோட கழிக்க நான் திட்டமிட்டிருக்கேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவ அறியாத மக்களோட வாழ்க்கையில் ரொம்பவே விரக்தி இருக்குது. அவங்க இங்கேயே வாழ்க்கையோட கடைசி கட்டத்துக்கு வந்துடுறாங்க. நான் டாலஸ் செமினரியில் மாணவனாக இருந்தப்போ பெய்லர் ஹாஸ்பிட்டலில் ஒரு சாப்ளினாக பணிபுரிஞ்சேன். என்னோட முதல் வேலைகள் அதுவும் ஒன்று. நான் என்ன செய்கிறேன்னு எனக்கு புரியலை. ஆனால் நான் சில விஷயங்களை கடினமான வழியில் கற்றுக்கிட்டேன். என்னோட வேலைகளில் ஒன்றா நான் எப்பவும் ஒரு அலாரம் கருவியை என் கையில் வச்சுருப்பேன். அது ஒலிக்கும்போது வரவேற்பறையில் யாரோ ஒருத்தர் வந்திருக்காருன்றதை தெரிஞ்சுப்பேன். நான் அங்கே வேலை செஞ்ச காலத்தோட முடிவில் அந்த அறைக்குள்ளே நுழையும் போது நான் சந்திக்க போகிறது கிறிஸ்துவர்களா இல்லைனா அவிஸ்வாசிகளான்றத ஒரு வார்த்தை கூட பரிமாறாமல் என்னோட மனசில் அறிய நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா இயேசு அறியாத மக்களோட வாழ்க்கையில் விரக்தியோட உணர்வு அதிகமாகவே இருந்தது. ஒரு முறை ஒரு பெண் தன் மகனை இழந்ததால் மண்டியிட்டு தன் தலையை தரையில் அடிச்சுக்கிட்டது எனக்கு நினைவு இருக்குது. ஆனால் சில நேரங்களில்
அந்த அறைக்குள்ள நுழையும் போது அங்க கண்ணீர் இருக்கும். ஆனா அந்த கண்ணீரோட ஒரு புன்னகையும் இருக்கும். அது அன்பை பிரதிபலிக்கிற கண்ணீரா இருக்கும். ஆனா விரக்தியே நம்பிக்கையும் இல்ல. பிரதிபலிக்கும். ஆமா. அதனால வாழ்க்கையில பரலோகம் ஏற்படுத்துற வித்தியாசம் இதுதான். பரலோகம் எல்லாத்தையும் மதிப்புக்குரியதாக்குது. பரலோகத்துல நீங்க தனிப்பட்ட முறையில எதையாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க. எனக்கு பதில் தெரியாத பல கேள்விகள் இருக்கு. பதில்களை அறிந்த அதில் வாழ்ந்த சில ஞானவான்கள் அங்க இருக்க போறாங்க. யோவான், அப்புறம் பவுல், அப்புறம் தீமோத்தேயோட கலந்து பேசுறதுக்கு ஒரு நித்திய காலம் இருக்கிறத பத்தி யோசிக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நிச்சயமா சொல்றேன். எல்லாத்துக்கும் மேலா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட இருக்க போறோம். ஆமா. நான் விரும்புகிற விஷயங்கள்ல ஒன்று, முன்னோக்கி வாழறதுக்கு தனிப்பட்ட பொறுப்பை எடுத்துக்கிறத பற்றி நீங்கள் இங்கே பேசுகிறீங்க. தேவன் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு? ஏன்னா நான் இதையெல்லாம் செய்ய விரும்புகிறேன், ஆனால் என்னால் இதை செய்ய முடியாதுன்னு மக்கள் நினைக்கிறது என்னால் கற்பனை செஞ்சு பார்க்க முடியுது. ஆனால் தேவன் அதை செய்யும்படி நம்மளை கேட்கல இல்லையா? இல்லை, இந்த புத்தகத்தை உருவாக்குன என்னோட மனசில் இருக்கிற படங்களில் ஒன்று என்.டி. ரைட்டோட இந்த வாக்கியம்தான். அவர் சொன்னார், கிறிஸ்துவர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையில் 2 வாசல்கள் இருக்கு. அவங்க கிறிஸ்தவராக மாறும்போது, அப்புறம் அவங்க பரலோகத்துக்கு போகும்போது. ஆனால் அவர் சொன்னார், துரதிருஷ்டவசமா பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு அந்த 2 வரம்புகளுக்கு இடையில என்ன செய்யறதுன்னு தெரியலன்னாரு. அப்படின்னா நம்மளோட பொறுப்பு என்னன்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, தேவன் நமக்கு கொடுத்த அறிவுரைகளை எடுத்து அதை செயல்படுத்துறது தான் நம்மளோட பொறுப்பாக இருக்கு. தேவன் நாம் என்ன செய்ய விரும்புகிறாருன்றதில் நம்ம மனசில் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் அதை அவருடைய வார்த்தையில் நமக்கு கொடுத்துருக்காரு. இன்னும் வேதாகமத்தை பற்றி இந்த வித்தியாசமான அணுகுமுறைகள் இருக்கு, விளக்கம் இருக்கு, கவனிப்பு இருக்கு, அப்புறம் பயன்பாடு இருக்கு. நான் எழுதின கடைசி 2 இல்லைனா 3 புத்தகங்களில் தேவன் என்னை பயன்பாட்டு பகுதியை நோக்கி கடுமையாக தள்ளுறத உணர்ந்தேன். ஏன்னா நம்மளோட பிரச்சனையானது நமக்கு தெரிஞ்சதற்கும் தெரியாததற்கும் இடையே இருக்கிற பிரச்சனை இல்லை. நம்மளோட பிரச்சனை நமக்கு தெரிஞ்சதுக்கும் நம்ம செய்யாததற்கும் இடையே இருக்கிற பிரச்சனையா இருக்கு. திருச்சபையானது எப்போவாவது உலகத்துல ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னா இந்த காரியம் மாற்றப்பட வேண்டும். நம்ம செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நம்ம அறிஞ்சிருக்கோம். ஆனா நம்ம அதை செய்யறதில்ல. தேவன் தம்முடைய வார்த்தையில வகுத்திருக்கிற அகழிகள்ல இந்த புத்தகம் மக்களை முன்னோக்கி செல்லும் நான் ஜெபிக்கிறேன். அதன் மூலமா அவரு நம்மை செய்ய அழைத்ததை நாம் நிறைவேற்ற ஆரம்பிக்கலாம். மக்கள் இந்த ஆய்வை கேட்டு முடிச்சதும் அவங்க தேவனிடமிருந்து தனிப்பட்ட முறையில் தங்க சொந்த வாழ்க்கையில தேவ சத்தத்தை கேட்டு பின்பக்க கண்ணாடியில பார்க்காம முன்பக்க கண்ணாடி வழியா பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி வாழ தொடங்கணுங்கிறதே உங்க ஜெபமா இருக்கு. சரியா சொன்னீங்க. ஆனா ஷீலா அவங்கள பலர் இதை ஏற்கனவே அறிஞ்சிருக்காங்க. ஆமா, அதை செய்ய ஆரம்பிச்சு அதை தொடர்ந்து செய்யறதுக்கு சரி அவங்க மனசு சீரா இருக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். டாக்டர் ஜெரமையா, இன்னைக்கு உங்களோட உரையாட என்னை அனுமதிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இங்க எல்லார் கூடயும் சேர்ந்து நானும் நிறைய கத்துக்கிட்டேன் நம்புறேன். நீங்க சொல்றது போல இது முன்னேற வேண்டிய நேரம். உங்களுக்கு என்னது நன்றி. இன்னைக்கான திருப்புமுனை நிகழ்ச்சியில என்னோட இணைஞ்சதற்கு உங்களுக்கு நன்றி. நம்ம எந்த அளவுக்கு அதிகமா வேதத்தை வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமா நம்ம அன்பான தேவன் நம் ஒவ்வொருவருடனும் தனிப்பட்ட உறவை வச்சிருக்க விரும்புறாருன்றத நாம புரிஞ்சுக்கிறோம். அதனால நீங்க அந்த உறவை ஆரம்பிக்க விரும்புனீங்கன்னா, நீங்க அவரோட நித்தியத்தை செலவிடுறத உறுதி செய்ய விரும்புனீங்கன்னா, நீங்க உங்க பாவத்துக்காக மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை உங்க ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோட இந்த நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா, உங்களோட முடிவை மற்ற கிறிஸ்தவர்களோட அப்புறம் நம்பகமான ஒரு ஊழியம் இல்லைனா உள்ளூர் திருச்சபையில பகிர்ந்துக்க நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். அப்போ நீங்க உங்க நம்பிக்கையில தொடர்ந்து வளருவீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த முறையும் இந்த திருப்புமுனை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க ஆவலோட காத்திருக்கேன்.